இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் மற்றும் பொதுத் தேர்வுகளில் முழு தேர்ச்சி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா 2024 மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் மற்றும் பொது தேர்வுகளில் முழு தேர்ச்சி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளி 78வது சுதந்திர தின விழா 2024 மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு SRK மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் டி. மகேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக திருமதி பொற்செல்வி பாலசுப்ரமணியம், சீனியர் PGT சென்னை அவர்கள் கலந்து கொண்டு சுதந்திர விழாவில் கொடியேற்றி சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் டி. மகேந்திரன் அவர்கள் சுதந்திர தின விழா தலைமை உரையாற்றினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காலையில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நமது சுதந்திரத்திற்கு போராடி தன்னுயிர் நீர்த்த மாபெரும் மன்னர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களாக மாணவர்கள் மாறுவேடத்துடன் அணிவகுத்து நின்று அவர்கள் சுதந்திரத்திற்காக எழுப்பிய முழக்கங்களை பெற்றோர் முன் எழுப்பினார். மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக சுதந்திரத்தை போற்றும் வகையில் படைப்புகளையும் பெற்றோர் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட்டது. மாறுவேடம் அணிந்த மாணவர்களுடன் பெற்றோர்களும் மற்றும் பொதுமக்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நம்ம மாதிரி அடிமையா இருக்கக்கூடாது, அவங்க ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டரா மாறாங்க. Was born on 4 October 1904 in Kirari district of Tamil Nadu, Kira Chinnamalai. I born in Melapalayam near Erode, Tamil Nadu. After death of Katavaman and Tirupur Sultan, I am Danisha. I am sharing grade 2. Now I am at Elnasha. Empire Veeramane Kattabomma. Nilgal Dr. Premara. Nilgal Dr. Premara. Svari, Swati, Virai, Kirti. Mana Koyadu, Bhumi, Inetradu. Unakku kodikkalennu Kirti. Nelluru vayirku vandaya, Ekra vidakaya. Ee vaayikku naathu nattaya, kalai kalitaya, angkondu vilayadu. Engal பெண்களுக்கு கண்டன அரைத்து தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.
வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புஸ்ஸி வீதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழை நாட்களில் தண்ணீர் சாலையில் தேங்கி பொதுமக்களுக்கு பெரும் அளவில் பாதிப்பாக இருந்து வந்தது. இது குறித்து இதுவரை பொதுப்பணித்துறையில் பதவி வகித்த செயற்பொறியாளர் ஏழுமலை, செயற்பொறியாளர் வல்லவன், செயற்பொறியாளர் உமாபதி, செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் முதல் தற்போது உள்ள செயற்பொறியாளர் ராஜாகிருஷ்ணன் வரை தொடர்ச்சியாக உதவி பொறியாளர் பன்னீர், இப்பொழுது உள்ள உதவி பொறியாளர் பார்த்தசாரதி வரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்பு கொண்டதின் பிரதிபலிப்பாக தான் இங்கே யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களில் இருந்து போராடிதான் இப்பணியை நடக்கிறது. இப்பணியின் மூலம் மழை நாட்கள் சுலபமாக நீர் வெளியேறிவிடும். பணிக்கு முன்னர் அடிக்கடி மோட்டார் வைத்து நீர் இறைத்து பொதுமக்களுக்கு உதவியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உழைத்து வந்தார். சுமார் 2.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்கால் சீரமைப்பு பணி செய்ய பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பணி நடைபெற்றது. பணிபுரியும் பணியாட்களுக்கு காலில் அணியும் பூட்ஸ் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி இப்பணிகளை பார்வையிட்டார். இப்பணியினை முடித்து தர வேண்டி டாக்டர் ஸ்ரீகாந்த் தோல் நோய் நிபுணர், அருணா லேப் நிறுவனர் ஜீவன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் இப்பணிக்கான கோரிக்கையை வைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அப்பணியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், திராவிட கழகம் ஜீவன், கணேசன், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருதுபாண்டியன் அன்னதானம் வழங்கினார். வருகின்ற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்று நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் செல்வார்கள். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகில் புத்திதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு அன்னதானம் தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் மனம் மருதுபாண்டியன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரிடம் அன்னதான இடத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். அதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்தாலம்மன் ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஓமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நமது புதுச்சேரி மக்கள் முதல்வர் அவர்களின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்களின் தலைமையில் இந்து அறநிலைத்துறை ஆணையர் திரு சிவசங்கரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மேற்படி இத்திருக்கோவிலில் நமது புதுச்சேரியின் குறிப்பாக முத்தியால்பேட்டை முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருந்தது. இத்திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு மேற்படி அம்மை நோயிலிருந்து குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு மேற்படி திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யாமல் இருந்து வந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து மேற்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் திரு கே தமிழொலி அவர்கள் நியமித்து மற்றும் 31 நபர்கள் மேற்பார்வையில் கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரையின் நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் மேற்படி திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இத்திருக்கோவில் இந்து அறநிலைத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலுக்கு நமது மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் போதுமான நிதியை ஒதுக்கி மேற்படி திருப்பணி எந்த தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமைக்கப்பெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில்
பகுதியில் உள்ள பல்வேறு திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி திரு கே தமிழொலி அவர்கள் செய்தார். உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. இவ்வாலயத்தில் புதிய மகா மண்டபம், கொடிமரம், புதிய நிலை அம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதிகள் அமைக்கப்பெற்று திருப்பணிகள் முடிவடைந்து ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், தீபாராதனை நடைபெற்று செவ்வாய் அன்று காலை விநாயக பூஜை, ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மாலை வஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்கூரா பணம், ரஷாபந்தன், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜை துவங்கி மகா தீப ஆராதனைகளுடன் நிறைவு பெற்று நேற்று காலை 2ஆம் கால 3ஆம் கால யாக பூஜை, அஷ்டபந்தனம் சாத்துதல், மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 4ஆம் கால யாகம் கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகர் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்ததான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்ம திட்டத்தின் கீழ் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வேளாண் அலுவலர் வெங்கடாஜலம் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக துணை வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா துணை திட்டத்தின் அதிகாரி கலைச்செல்வி கலந்து கொண்டு ஆத்ம திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை வேளாண்மையின் தொழில்நுட்பத்தை பற்றி எடுத்து கூறினார். மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குனர் சாந்தி, பாகூர் வேளாண் அதிகாரி பரந்தாமன் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு இயற்கை முறையில் பயிர் சாகுபடி கருத்துக்களை வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை மற்றும் தமிழ்நாடு இயற்கை விவசாயி வெற்றிச்செல்வன் விவசாயத்தில் சாகுபடி முறை மற்றும் தொழில்நுட்பத்தை எடுத்து கூறினார். மற்றும் இயற்கை முறையில் உரம் தயாரித்தல், சிறுதானியத்தை மதிப்பு கூட்டுதல் மற்றும் பழ வகை பொருட்களில் மதிப்பு கூட்டுதல், இயற்கை முறையில் இருக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கண்ணாயிரம், கிராம விரிவாக்க பணியாளர் நாகராஜன், ஏழுமலை, ஆதிநாராயணன் ஏற்பாடு செய்திருந்தனர். நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் காட்டேரிக்குப்பம், கொடாத்தூர், சுத்துக்கேணி, குமரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவித்தொகை வழங்கினார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த 100 பெண்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறையின் இணை இயக்குனர் அமுதா மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தனாபாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு அரசின் இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கிகள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தனாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு அரசின் இலவச மடிக்கணினிகள் மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் தவளக்குப்பம் தனாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலை கல்வி பயில்கின்ற 48 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 37 மாணவ மாணவியருக்கு மழை அங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை வாழ்த்தினார். புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் ஆய்வு செய்தார். பெருகி வரும் குற்றத்தின் காரணமாக சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்துதல் பட வேண்டும் என்று அவரவர் குற்றத்திற்கேற்ப குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த திங்களன்று புதுவை தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான இடவசதி உள்ளதா என்றும் மற்றும் கொலை குற்றவாளி, குண்டஸ், தொடர் குற்றவாளி, 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதிகள் ஏற்பட்டுள்ளதா என்று சிறைவாசிகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளாரா என்றும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் எஃப்எம் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் டிசிஆர் நார்த் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கர், தாசில்தார் ஜோதிமணி, ராஜேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.